வந்து பாடணும் அவன் எல்லாம் அறிவிச்சு அனைவருக்கும் வணக்கம். இந்த சமூக தணிக்கையின் சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய கல்லல் ஊராட்சி ஒன்றியத்தில் வருகின்றிருக்கக்கூடிய மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு முனீஸ்வரன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த சமூக தணிக்கையின் சிறப்பு கிராம சபை கூட்டத்தின் தலைவராக அமர்ந்திருக்கக்கூடிய செல்வி அவர்களுக்கும் செம்மனூர் கிராம ஊராட்சி செயலர் திரு ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பணித்தள பொறுப்பாளர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் சமூக தணிக்கையின் சார்பாக காலை வணக்கம். சமூக தணிக்கை இந்த சமூக தணிக்கை செய்வதற்கு 2024-25 நிதியாண்டில் சமூக தணிக்கை புரிவதற்கு வட்டார வளாளர் ஏ பாண்டீஸ்வரன் ஆகிய நானும் மற்றும் பி குமார் அவர்கள் 2 பேரும் தலைமையிலும் கிராம வளாளர்களாகிய சசிகலா, நித்யா, ரேவதி, அன்புகரசி ஆகிய 4 கிராம வளாளர்களும் சமூக தணிக்கை செய்வதற்கு உதவி புரிந்தனர். இதில் 9/6/2025 முதல் 13/6/2025 முடிய சமூக தணிக்கையானது நடைபெற்றது. இதில் 9/6/2025 அன்று காலை ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு மாலை குடியிருப்பு கூட்டமும் நடத்தப்பட்டன. 10/6/2025 அன்று வீடு வாரியாக சென்று 2024-25 நிதியாண்டில் பயனடைந்த பயனாளிகளை சந்தித்து கையொப்பம் பெறப்பட்டன. 11/6/2025 அன்று 2024-25 நிதியாண்டில் நடைபெற்ற பணிகளை கலாலிவீடு மேற்கொள்ளப்பட்டது. அதில் 42 பணிகள் கலாலிவீடு செய்யப்பட்டு அதில் 33 பணிகள் முடிவரைக்கு உள்ளன. 9 பணிகள் ஆன்கோயில் உள்ளன. 12/6/2025 அன்று அறிக்கை தயார் செய்யப்பட்டு 13/6/2025 சமூக தணிக்கையின் சிறப்பு கிராம சபை கூட்டமானது தற்பொழுது செம்மனூர் கிராம ஊராட்சியில் சேவை மையம் அருகில் சிறப்பு கிராம சபை கூட்டமானது நடத்தப்படுகிறது. சிறப்பு கிராம சபை கூட்டம் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் செம்மனூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2024-25 நிதியாண்டில் செயல்பாடுகள் தமிழ்நாடு சமூக தணிக்கை சங்க இயக்குநர் அவர்களின் கடித எண் 09/05/2025 அவர்களின் கடித எண் 6/6/2025 சமூக தணிக்கை 9/6/2025 தேதி முதல் 13/6/2025 தேதி முடிய சமூக தணிக்கை மேற்கொண்டு அதற்கான சமூக தணிக்கை அறிக்கையினை சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு முன்பாக சமர்ப்பிக்கப்படுகிறது. சிறப்பு கிராம சபை கூட்ட நாள் 13/6/2025 நேரம் காலை 11 மணி. இடம் நீடிசி கட்டிடம் செம்மனூர். சிறப்பு கிராம சபை கூட்ட தலைவர் திருமதி செல்வி அவர்கள். திருமதி செல்வி அவர்கள் சிறப்பு கிராம சபை கூட்டம் தீர்மானம் எழுதியவர் சத்யா. பொருள் எண் 1. சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு கூட்ட தலைவராக திருமதி
செல்வி என்பவரை மக்கள் அனைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பொருள் எண் 2 சிறப்பு கிராம சபை கூட்ட நடவடிக்கைகளை எழுதுவதற்கு திருமதி பி சந்தியா அவர்களை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சத்யா அவர்களை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பொருள் எண் 3 சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றியம் செம்பனூர் கிராம ஊராட்சியில் எம்கே ராஜேஷ் திட்டத்தின் கீழ் 2019/5/2025 9/6/2025 முதல் 13/6/2025 முறை சமூக தணிக்கையானது நடைபெற்றது. இந்த 2024-25 நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக தணிக்கையின் போது எழுதப்பட்ட தணிக்கை பத்திகளின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மற்றும் நிலுவையுள்ள பத்திகள் விவரம் 2014-15 முதல் 2022-23 நிதியாண்டு வரை உள்ள பத்திகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டன. 23-24 நிதியாண்டில் 8 பத்திகள் எழுதப்பட்டு 8 பத்திகள் நிலுவையில் உள்ளன. பொருள் எண் 4 செம்பனூர் ஊராட்சியில் எம்கே ராஜேஷ் திட்டத்தின் கீழ் 2024-25 நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை கிராம ஊராட்சி வளாளர்கள் உரிய ஆவணங்களை ஆய்வு செய்த போது உண்மையில் பணி செய்த நபர்களுக்கு பணி செய்த கூலித்தொகை ரூபாய் 4,949 வழங்கப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. பொருள் எண் 5 செம்பனூர் ஊராட்சியில் எம்ஜி ராஜேஷ் திட்டத்தின் கீழ் 2024-25 நிதியாண்டில் பணி செய்த பணிகளுக்கான ஆவணங்களை ஆய்வு செய்த போது தினசரி பணித்தால் உள்ள நாட்களை விட கூடுதலாக பணிபுரிந்ததாக கணக்கீட்டு தொகை ரூபாய் 4,678 வழங்கப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. பொருள் எண் 6 செம்பனூர் கிராம ஊராட்சியில் எம்ஜி ராஜேஷ் திட்டத்தின் கீழ் 2024-25 நிதியாண்டில் பணி செய்த பணிகளுக்கான ஆவணங்களை ஆய்வு செய்த போது எப்பிஓக்களில் உள்ள பதிவுகளுக்கு ஏற்ப தினசரி பணித்தாளில் அடுத்து திருத்தம் செய்யப்பட்டது. திருத்தம் செய்யப்பட்டதற்கான தொகை ரூபாய் 1,627. இத்தொகையை உரிய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளன. செம்பனூர் பொருள் எண் 7 செம்பனூர் கிராம ஊராட்சியில் 2024-25 நிதியாண்டில் எம்ஜி ராஜேஷ் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை கிராம ஊராட்சி வளாளர்கள் களஆய்வு செய்த போது ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் திரு திருஞானம் மற்றும் ஊராட்சி செயலர் திரு ராஜேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். கீழ்கண்ட பணிகளில் களஆய்வு செய்த போது குறைவாக உள்ள கன அளவு 2266.33 கனமீட்டர், குறைவாக உள்ள கன அளவு தொகை ரூபாய் 6,68,589 ஆகும். பொருள் எண் 8 செம்பனூர் கிராம ஊராட்சியில் 2024-25 நிதியாண்டில் பணி செய்த பணிகளுக்குண்டான ஆவணங்களை கிராம ஆய்வு